எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. போன தடவை நான் வந்து பேசினப்ப எனக்கு வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க. என்னன்னா, நான் போன தடவை என்ன டாபிக் பேசினேன்னா நஃப்சுல் முத்மயின்னா அதை பற்றி பேசினேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். உங்கள் ரிசர்ச் நீங்கள் எப்படி வந்து இஸ்லாம் ஏற்றுக்கிட்டீங்கிற அந்த ஜேர்னி, அந்த ரிசர்ச் அந்த மாதிரி அதை பற்றி பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன். ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு தாவா செய்யணும்னு நினச்சா கூட டைரெக்டாக எடுத்தோன்னே வந்து அவங்களுக்கு குரானை வந்து அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானே வந்து டைரெக்டாக எடுத்தோன்னே வந்து குரான் எனக்கு கையில் கிடைக்கல. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, நான் எதில் நம்பிக்கை வச்சுருக்கணும் அதில் வந்து ஃபுல் சின்சியாரிட்டியோட இருக்கும் போது தான் கடைசியாக வந்து இஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சின்சியாரிட்டி, அந்த இக்லாஸ் வந்து நம்ம எதில் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கேள்வி வரும்போதும் நீங்கள் அந்த கேள்வி வர டைமுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த இறைவனை வழிபடுறதுனால உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கிடச்சிருப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கும். அந்த மரியாதையை நீங்கள் எப்போ வேணால் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த சின்சியாரிட்டி இருந்தால் தான் உண்மையான அந்த மார்க்கம் வந்து உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சித்தர் வழிபாடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு சில சீடர்கள் வந்துடுவாங்க, உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அது கரெக்ட் இல்லை, இதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதை அப்படியே விடுறதுக்கு தயாராக இருக்கணும். எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன்னா இவ்வளோ நாள் நான் பேசினது வந்து தப்பாக போயிடுமேன்னு எல்லாரும் என்னை வந்து கேலி பண்ணுவாங்களேன்னு அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த சின்சியாரிட்டி, அந்த இக்லாஸ் இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உண்மையான மார்க்கம் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ என்னோட ஜேர்னி நான் சொல்லும் போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சோனே கண்ணில் பட்ட ஒரு ஃப்ளா இந்த சொசைட்டி. என்ன ஃப்ளா வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா, எஜுகேஷனல் சிஸ்டம் தான் வந்து எனக்கு ஒரு ஃப்ளாவாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து அடைக்கிறதுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. எல்லா குழந்தைகளுமே அவங்கள வந்து வைடாக திங்க் பண்ணுறதுக்கு அது வந்து லிபர்ட்டி வந்து கொடுக்கல நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். அது வந்து எண்ட் ஆஃப் த டே அதுக்கான விளைவு வந்து ஒரு கம்பெனிக்கு அவன் வந்து வேலைக்கு போகும்போது அவனோட அந்த மைண்ட் செட்டு, அவனோட அந்த திறமைகள் வந்து அடைக்கப்படுறது அந்த கம்பெனிக்கு தானே வந்து நஷ்டம். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரியான கார்பரேட்கள் கீழே இருக்க அந்த ஸ்கூல்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு கன்ஜஸ்டட் எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் வச்சிருக்கணும்? எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தான் நஷ்டமா இருக்கு. அப்போ எதுக்கு அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு அந்த டவுட் வருது இல்லையா? அதுக்கு வந்து ஆன்சர் தேட ஆரம்பிக்கும் போது அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஹீலர் பாஸ்கர்ங்கிற அவங்களோட வீடியோலாம் பார்த்தேன். தற்சார்பாக நீங்கள் இருந்தால் தான் இங்கேருந்து வெளில வர முடியும், யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, விபாசனான்னு ஒரு தியான மையம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது உண்மையிலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் ஆனிச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் மூச்சை கவனிங்க, நீங்கள் எந்த சிலையோ எந்த ஒரு உருவத்தையோ வந்து நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதீங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து உண்மையை உணருங்க. மூச்சு உள்ளாத போகுது, திருப்பி மூச்சு வெளில வருது, இதுதானே உண்மை. ஸோ இந்த இயற்கையில் இருக்க உண்மையை நீங்கள் வந்து உணர ஆரம்பிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடியை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். உங்கள் தலையில் என்ன நடக்குது, இல்லை உங்கள் ரத்தம் ஓட்டம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மெடிடேஷனில். அது சொல்லும் போது அது வந்து செவரல் செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் ரத்த ஓட்டத்தையோ இல்லை உங்களை மசில்ஸில் இருக்க கான்ட்ராக்ஷன் ரேஃபாக்ஷன் அந்த அப்சர்வேஷனையும் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ் தான் உணர முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிடும், வேற எங்கேயோ போவோம், நம்ம பண்ண சில விஷயங்கள் இல்லை பண்ண போகிற சில விஷயங்கள் அது வந்து நடுவில் வந்துடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, திருப்பி அதை ஒதுக்கி வச்சுட்டு திருப்பி அந்த நிலைக்கு வாங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான். ஸோ
ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் அங்கே இருக்கும். அங்கே வந்து யாரோடையும் கண்ணோட கண் பார்க்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, நோபல் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சுது. நம்ம டிசிப்ளின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற உணர்வு வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து சைவ சித்தாந்தம் வந்து நான் வந்து கேட்க தொடங்கினேன். சைவ சித்தாந்தத்தில் வந்து சிவகுமார் ஐயான்னு சொல்லிட்டு கமல விநாயகர் சத் சங்கம் அதில் வந்து அவர் பேசுவார். அது வந்து யூடியூப்ல வந்து வெளியிடுவாங்க. இப்போ கூட இருக்கு சிவகுமார் ஐயான்னு சொல்லிட்டு. அவர் சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அவர். ஸோ அவரை வந்து நான் கேட்க ஆரம்பிக்கும் போது பதி பசு பாசம், இதில் வந்து பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது உயிர்கள், பாசம்ங்கிறது நம்மள்கிட்ட இருக்க அந்த பிணைப்புகள். ஸோ அந்த பாசம் தான் வந்து 3 டிவைட் ஆகும், மும்மலங்கள்னு சொல்லிட்டு, மாயாமலம், கண்மமலம், ஆணவ மலம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 மலங்களில் மனிதனோட கண்ட்ரோலில் அவனாவே தன்னை விடுவிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மலம் வந்து இது மாயாமலம். மாயாமலம்னா துனியா வந்து திறந்தாதானே நம்ம மார்க்கத்தையும் இப்போ வந்து கடைபிடிக்க முடியும். துனியாவை வந்து நீங்கள் எப்போ திறக்கிறீங்களோ அப்போ தான் ஃபுல்லாக நீங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும்னு வரும். ஸோ அதுதான் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாயாமலம் வந்து நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம எப்போ வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபடுறோமோ அந்த செகண்ட் வந்து நம்மளோட ஆசிரியர் நம்மளுக்கு கிடச்சிருவார். அது வந்து குரு பகவான்லாம் சொல்லுவாங்க. அந்த குரு நம்மளுக்கு கிடைச்சிட்டாருன்னா நமக்கு வந்து கண்ம மலம், ஆணவ மலம் வந்து நம்ம விடுவிக்கிறதுக்கான வழியை வந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக நான் வந்து அந்த விபாசனா வந்து திருவண்ணாமலையில் தான் போனேன். விபாசனா முடிச்சுட்டு அந்த கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து வந்துடுவேன், நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது சைவ சித்தாந்தம்ங்கிற அந்த ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து தௌஹீத் தான் இருக்கும். இறைவன் ஒருவன் தான், சிவபெருமான் தான் வந்து ஒரே இறைவன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ நேம் என்ன வேணா வச்சுக்கலாம், XYZ என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனால் அந்த பொருள் ஒன்று தானே. ஓகேவா? ஒரு ஆத்தர் தான், அவங்க N நம்பர் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு புக்ஸுக்கும் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ஃபேன்ஸ் மாதிரி அவங்க வந்து ரிலீஜன் சொல்லிக்கிட்டாங்க. அதுதான் இப்போ இந்த ஒரு 10,000 ஆண்டு கால மனித வரலாறோட இது அந்த ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் என்னன்னா ஃபேன் பாலிடிக்ஸ் தான். இப்போ நம்ம எப்படி ஒரு படத்துக்கு வந்து ஒருத்தன் ஃபேனாக இருக்கான், அதே நடிகர் தான் இன்னொரு படத்துலையும் நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு இன்னொரு செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு புக்குக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 12 திருமுறைகளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அதே மாதிரி பகவத்கீதைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து மதம்னு தன்னை சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் கொடுத்தவன் வந்து ஒரு ஆள் தான். இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த புக்ஸுக்கெல்லாம் வந்து இடைச்செருகல்கள் வந்ததுக்கு. ஆனால் குரானில் மட்டும்தான் பாதுகாக்கப்படுது வேதம். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் ரமலானில் வந்து வேதங்கள் ஹாஃபிஸ்களால் மறுபடியும் ஓதப்பட்டு யாராச்சும் தப்பாக அதை பிரிண்ட் பண்ணி யூதர்கள் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க நடுவில். குரானை வந்து சில வேதங்கள் சில வார்த்தைகளை வந்து நீக்கிட்டு அவங்க தௌபாவோட சில வார்த்தைகளை வந்து அவங்க அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீக்கிட்டு அவங்க வெளியிட முயற்சி பண்ணியிருக்காங்க. அது அவங்களால பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆடிட் ப்ராசஸ் வந்து குரானுக்கு இருக்கு. ஹதீஸ்க்கும் பாருங்க, அவ்வளோ ஆடிட் ப்ராசஸ் வந்து அதாவது மனித வரலாற்றிலே இவ்வளோ ஆடிட்டிங் பண்ண ஒரு என்னது ஒரு ரெக்கார்டு வந்து எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ப்ராசஸுமே இந்த அளவுக்கு ஆடிட்டிங் கிடையாது. மனிதனோட ரத்தத்தினால இவ்வளோ மக்களோட நரம்பு சதையும் சேர்ந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் இது. ஸோ அது வந்து குரான் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இறைவனோட வார்த்தை. அதுவும் இந்த காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் நம்மளுக்கு இறக்கப்பட்ட வார்த்தை குரானுங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இப்போ இந்த சைவ சித்தாந்தம் ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னன்னா இந்த துனியாவில் இருக்க இஷ்யூஸுக்கான சொல்யூஷன் தேடும் போது தான் எனக்கு வந்து 20 நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து இஸ்லாமை ஒட்டி வேர்ல்டு வார் 1 எதுக்கு வந்துச்சு, வேர்ல்டு வார் 2 எதுக்கு வந்துச்சுங்கிறது அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு நல்லா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கர்பலாங்கிற ஒரு சீரீஸ் பார்த்தேன். கர்பலாங்கிற சீரீஸில் வந்து எனக்கு முழுமையாக தெளிவாயிடுச்சு. அதில் வந்து ஹுசைன் ரலியல்லாஹுவோட ஷஹாதத், அது வந்து ஃபுர்கான், எது வந்து உண்மை, இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து செய்கிற தப்பு என்னது, அதை வந்து உண்மையான மக்களுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், இது எல்லா விஷயமுமே வந்து எனக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களோட அந்த கர்பலா சீரீஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பள்ளிவாசல் இருக்குது. 3 வருஷமாக அந்த பள்ளிவாசல் தாண்டி போகும்போது உள்ளார போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, எனக்கு வந்து உள்ளார எப்படி போகிறது தெரியல. அது வந்து உதவி செய்ய தெரியாது, எதுவுமே தெரியாதா.
அதனால வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து நான் வேலை செய்த ஆஃபீஸ்லேயே வந்து அப்துல் பைன் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு சேர்ந்தாரு. சேர்ந்து அவர் முதல்ல அவர் பார்க்கும் போதே நான் வந்து இஸ்லாமில் வந்து ஈடுபாடாக இருக்கேன் பையனா, எனக்கு எப்படி பள்ளிவாசலுக்குள்ளே போகணும் அப்படிலாம் தெரில அப்படின்னு சொன்னேன். அவர் தான் வந்து ஜும்மா வந்து முதல்ல கூப்பிட்டு போனார். ஸோ ஜும்மாவை கூப்பிட்டு போய் அவர் வந்து எனக்கு ஒழு செய்த கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இஸ்லாமை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் இஸ்லாமை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நீங்கள் மறந்துச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிடும். நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு அட்ரஸை போய் தஞ்சாவூரில் இருந்தாங்களா, ஸோ இந்த அட்ரஸை போய் சென்னையில் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நான் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மாதம் வந்து நான் போகல, அங்கே திருப்பி போய் பார்க்கல அவங்கள. ஒரு மாதம் கழிச்சு அவங்க தான் சொன்னாங்க, திருப்பி கால் பண்ணாங்க, அவங்கள வந்து ஷைத்தான் போக விட மாட்டான், ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி அங்கே அந்த அட்ரஸ்க்கு போனேன். போய் அன்னைக்கு வந்து 14 நவம்பர் 2024 அன்னைக்கு தான் நான் மதரசாவுக்கு போனேன். அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போயிட்டு அவங்க காலையில் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் என்னோட வியூ சொன்னேன். ஓகே, நீங்கள் இந்த வியூவில் இருக்கீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு சில லிஸ்ட்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜிசின் பாய்னு ஒருத்தர் வருவார், ஸோ நீங்கள் வந்து இந்த ஐடியில் வேலையில் இருக்கீங்கன்னா அவரும் வந்து அதே துறையில் இருக்கிறதுனால அவர் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகும், புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து விளக்கமாக சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ எனக்கு வந்து அவர் தான் சொன்னார், நீங்கள் வந்து எல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் களிமா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் களிமா சொல்லிட்டேன் 14 நவம்பர் 2024. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ அதான் இது வந்து சொன்னோன்னா இது வந்து சில மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். வாஹில் தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.